ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்ட் 2 வீடியோ தாங்க. பார்ட் 1 வீடியோ நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோன்றது பார்ட் 1ல் போட்டிருந்தோம். இது பார்ட் 2ல் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்றத உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்காங்க. இதை பாருங்கள். நாங்கள் டின்னருக்கு என்ன வாங்கிட்டு வந்திருந்தோன்னா பாருங்கள், சிக்கன் 65 தான். என்ன கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாருமே ஆளுக்கு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் வீடியோவை போட ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கள், சிக்கன் 65. அடுத்தது இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை ரைஸ் தாங்க. இங்கே வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, நாங்கள் என்ன சாப்பிடுவோன்றது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3 பேக்கெட் சிக்கன் ஃப்ரை ரைஸு, 1 பேக்கெட் சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தோங்க. இப்போ பாருங்கள், 2 பேக்கெட் இதாகிடுச்சு. 3ஆவது பேக்கெட்டும் சிக்கன் ஃப்ரை ரைஸ் தான். இது பார்த்திங்களா, 3ஆவது பேக்கெட்டும் சிக்கன் ஃப்ரை ரைஸ் தான். அடுத்தது இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா சிக்கன் நூடுல்ஸு. இந்த டின்னர் யாருக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐட்டம் தான். நம்ம என்னதான் வீட்டில் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த சிக்கன் ஃப்ரை ரைஸுக்கும் சிக்கன் நூடுல்ஸுக்கும் நம்ம கொஞ்சம் அடிமையாக தாங்க இருக்கும் இல்லைங்களா? இந்த சிக்கன் ஃப்ரை ரைஸ் யாருக்கு பிடிக்குன்றதையே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு பிளேட்டில் மாற்றலைங்க. ஒன்று மட்டும் உங்களுக்கு பிளேட்டு மாற்றி காமிக்கிறேன். மற்றதெல்லாம் சூடு ஆறிடும்ன்றதுனால தாங்க இது மாதிரி பண்ணியிருக்கேன் நான். இதை பாருங்கள், எல்லாம் எடுத்து சிக்கன் 65 எடுத்து வச்சாச்சு. இந்த பார்ட் 1 வீடியோ யார் யார் பார்த்துருக்கீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, சரிங்களா? இதுக்கு சைடிஷ் ரெட் சாஸும் சில்லி சாஸும் வச்சுருக்காங்க. நாங்கள் எப்போவுமே சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, ரெட் சாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ரெட் சாஸ் பிடிக்குமா சில்லி சாஸ் பிடிக்குமான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ சாப்பிட்லாங்களாம். ஒரு சிக்கன் 65ம் ஒரு சிக்கன் ஃப்ரை ரைஸ் ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம சாப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும். சிக்கன் நூடுல்ஸ் எப்படி இருக்கிறது பார்க்கலாங்களா? வாங்க, ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சிக்கன் நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 2 டிஷ்ஷுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷு தாங்க. இதை பாருங்கள், சிக்கன் நூடுல்ஸ். அதை பார்த்தா அது சிக்கன் ஃப்ரை ரைஸாக இருந்துச்சு. எதுன்றது எனக்கு கன்ஃபியூஸாகவே இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா சிக்கன் நூடுல்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.